செகண்ட் இயர்ல இருந்து காலேஜ் ஏன் கண்ட்ரோலுக்கு வந்தது. இப்போ நம்ம வந்து என்எஸ்எஸ் கேம்போட ஃபைனல் டேல இருக்கோம். இப்போ இங்க 3 பேர் பாத்தீங்கன்னா 3 குரங்கு மாதிரியே உட்காந்துருப்பாங்க பாருங்களேன். அப்படியே அந்த இந்த மூஞ்சி கொஞ்சம் ஜூம் பண்ணுங்களா அப்படியே. அப்படியே வட்டாடா. சரி நீங்க இந்த சைடு வாங்க. இப்போ நம்மளோட இப்போ வந்து 7 நாள் கேம்ப் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த கேம்போடைய கருத்துக்களை பத்தி ஒரு ஒருத்தர்கிட்டயும் கேட்க போறோம். கார்த்திகேயன் எங்க ஓடுறீங்க? வாங்க. ஓடாதீங்க வாங்க. 7 நாள் கேம்ப் முடிஞ்சோடனே மஞ்சள் கலர் சட்டை தான் போகணும்னு ஏதாவது அவசியமா? ஆமா கண்டிப்பா இருக்கு. ஏன் என்ன சொல்றீங்க எப்படி? ஏன்னா மஞ்சள் சட்டை தான் மங்களகரமான சட்டை. ஓ அப்படின்றீங்களா? கை தட்டுங்கப்பா எல்லாரும். அவினாஷ் வாங்க வாங்க வாங்க. இவர் வந்து நான் கொஞ்சம் மைக்கு தூக்கி பிடிக்கணும். இப்போ வந்து கேம்ப் வரும்போது இவர் 6 அடி தான் இருந்தாரு. கேம்ப் முடிஞ்சோடனே 8 அடி ஆயிட்டாரு. அது ஒரு சாப்பாடு நல்லா இருக்கு. நிறைய சாப்பிட்டு வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஓ அப்படிங்களா? எங்க அபிலாஷ் கவனிப்பு எல்லாம் எங்க அந்த அபிலாஷ் அவர் போயிட்டாரா? அங்க ஒருத்தர் தனியா போன் பேசிட்டு இருக்காரு பாருங்க. கஸ்டமர் கேரே தான் அவர் என்ன கஸ்டமர் தெரியல. அவர் கஸ்டமர் கேர் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அவரோட 30 ரூபா பேலன்ஸ் காலி ஆயிடுச்சு. நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம போய் சார் கிட்ட பேசலாம் வாங்க. இப்போ வந்து நம்மளோட ஒரு முக்கியமான ஒரு ஆளை பார்க்க போறோம். கொஞ்சம் அங்கே காமிக்கலாம். வார்ம் வெல்கம் டு ஒன் அண்ட் ஆல் பிரசன்ட் இயர். இப்போ சார் பார்த்தீங்களா எவ்வளோ அழகா சிரிக்கிறாரு. இப்போ எங்களோட என்எஸ்எஸ் கோஆர்டினேட்டர் மிஸ்டர் மணிகண்டன் சாருக்கு எல்லாரும் ஒரு அடி ஒரு கை தட்டுங்க சார். 7 நாள் கேம்ப் முடிஞ்சிச்சு. இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். நம்மளால முடிஞ்ச பணிகளை நம்ம கிராம மக்களுக்காக பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய பண்ணணும். அடுத்தடுத்த கேம்ப்ல நம்ம பண்ணுவோம். உங்களோட ஒத்துழைப்பு எல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்தது. நீங்க சொன்னதை பார்த்தா அடுத்த கேம்ப் வர மாட்டீங்க அப்படின்னு. அது நேத்து இன்னைக்கு அவர் மனசு மாறல. மனசு தற்காலிகமா நிறுத்தி வச்சிருந்தாரு. இப்ப வந்து பழைய பேக் டு ஃபார்ம். இது வர கேட்டுடுங்க. யாரெல்லாம் தனிப்பட்ட முறையில பாராட்டு? தனிப்பட்ட முறையில நான் பாராட்ட விரும்புறது வந்து சத்யா. தனிப்பட்ட முறைன்னு சொல்ல அவங்க உங்களெல்லாம் பிரிக்கிற மாதிரி ஆயிடும். சரியா? உங்களோட குரூப் லீடரோட ஒத்துழைப்பு ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா குரூப் லீடரும் அவங்களே இறங்கி பண்ணாங்க. அதான் பெரிய விஷயம். சோ நம்ம குரூப் லீடரே பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்கெல்லாம் காய் நீட்டி போட்டு உட்காந்துட்டாங்க. அது அடுத்த விஷயம். பட் வந்து பெஸ்ட் என்எஸ்எஸ் வாலண்டியருக்கான அவார்டுக்கு அவங்களால பரிந்துரைக்கலாம். அந்த அளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க. இது நான் வந்து ஃபார்மாலிட்டிக்ஸ் இல்லை. ரைட்டா? இது உண்மையில நடந்தது. உங்களுக்கே தெரியும். சரியா? பாராட்டுதலும் வாழ்க்கையே அவங்களுக்கு தெரிவித்துள்ளது. இதோட நிறுத்திடக்கூடாது. ஒரு கேம்ப், ஒரு சர்டிபிகேட் அப்படின்னு ஃபியூச்சருக்கு நீங்க வந்து இது வந்து சொசைட்டிக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க. பிளட் டொனேட் பண்ணலாம், அல்லது என்ஜிஓ மூலியமா ஏதாவது பண்ணலாம். இந்த மாதிரியான ஒர்க் எல்லாம் நீங்க பண்ணலாம். சரியா? ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆளை சந்திக்க போறாங்க. அவர் இல்லைன்னா அந்த கேம்பே இல்லை. இவன் ஓடுறான். நீ ஓடுற. இங்கே போனா கேமரா தான் எடுக்கிறேன். ஜிய விட்டுறாதீங்களா? சீக்கிரம். இப்போ வந்து நம்ம முக்கியமான ஒரு ஆளை பார்க்க போறோம். இவர் இல்லைன்னா இந்த கேம்பே இல்ல. இவர் இல்லைன்னா யாருக்கும் சாப்பாடே இல்ல. ஜி உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். சொல்லுங்க. இந்த 7 நாள் கேம்ப் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? டெய்லி ஊருக்கு வந்து பசங்களை அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க? வாயில பொக்கடா. இவர் வந்து ஹிந்தியில ஒரு திருக்குறள் சொல்ல போறாரு. எல்லாரும் ஒரு ஹிந்தி பாட்டு. ஹிந்தி பாட்டு ஏதாவது ஒண்ணு பாடுறாங்க. இவர் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது முற்றுப்புள்ளி.
தொடக்க புள்ளி. இப்போ இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கிட்ட வாங்க. நீங்க ஓடி வாங்க. இந்த டேப் தான் எங்களை வந்து நாங்க இருக்கிறது எல்லாம் பண்றது எல்லாமே இந்த டேப் தான். சரிங்களா? தண்ணி வருது. டேப் யார் பேர் சொல்லுன்னு வச்சுங்களேன், சந்தானம் சொல்லிட்டே இருங்க. ஏன்னா வந்து சந்தானம் வந்து இந்த டேப் அந்த அளவுக்கு வசிய பத்தி வச்சுக்கிறாரு. எப்ப திறந்தாலும் தண்ணி வருமா. சந்தானம் வாங்க. கை தட்டுங்கப்பா, கை தட்டுங்க. இப்போ வந்து லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, இருந்தாலும் இவர்கிட்ட பேசலாம். சந்தானம், இந்த கேம்பை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது ரொம்ப எனக்கு பயன்பட்டு தான் இருந்தது. நிறைய டிபார்ட்மெண்ட் இருந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் கிடைச்சாங்க. இவரு கூட எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. எல்லாரும் வந்து ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. சில பல பிரச்சனை எல்லாம் வந்தது, அதெல்லாம் பரவாயில்ல. நரேன்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. நரேஷ்லாம் இப்போ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவனையும் தெரியாது, எல்லாம் இப்போ க்ளோஸ் ஆகிட்டோம். இதே மாதிரி எல்லாரும் அடிக்கடி கேம்ப் வரணும்னு ஆசைப்படுறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், கிணத்துல குளிச்சதை பத்தி உங்களோட ஃபீலிங்? ஷார்ட் வந்து செருப்பால் அடி வாங்க நிம்மதியா இருக்கு. ஆனா கொஞ்சம் ஷார்ட் திட்டாருன்னு கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு. சரி ஓகே, பரவாயில்ல. ஃபீலிங் சப்பார்ட். சரி, ஃபீலிங் சப்பார்ட். நம்ம வந்து இன்னொரு முக்கியமான ஒரு ஆளை போய் பார்க்க போறோம். சீக்கிரம் அவர் இங்க இருக்காரு. இவர் வந்து முக்கியமான ஆள். இவர் வந்து ரொம்ப முக்கியமான ஆள். இவரே சொல்லிப்பாரு. இவர் பேர் வந்து எனக்கே தெரியாது. சொல்லுங்க. என் பேர் அருளுங்க. அருளாம். உங்களை பத்தி சொல்லுங்க. என்ன பத்தி சொல்லணும்னா, நான் வெரி பாப்புலர். இவர் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் ப்ளே பாருங்க. ஐடி டிபார்ட்மெண்டோட ஐடி ஐட்டம் சொல்லலாம். ஐடி ஐட்டம் அபிலாஷ் இவருதான் வேலண்டினோ ரோசி, என்எஸ்எஸ் கேம்போட வேலண்டினோ ரோசி. இவர் வந்து இங்க இந்த சைட் காமிங்களா, இப்படி நேரா போய் ரைட்ல போனீங்கன்னா அங்க ஒரு கடை இருக்கும். அந்த கடை ஒரு மாசமா ஓடுறது, இந்த ஒரு வாரமா ஓடுறது இவரோட கான்ட்ராக்ட்ல தான். பாத்தீங்களா? ரெட்டேல அவங்க அப்பா வந்து ரெட்டேல இருக்காரு. எங்க அப்பா இன்ஸ்பெக்டரா இருக்காரு. பாத்துக்கோங்க, கவர்மெண்ட் காசு எப்படி தண்ணியா பறக்குது. இஸ் a great football player. இவர் வந்து பால் அடிக்கிறத விட எல்லாரும் காலில் தான் அடிப்பாரு. இங்க கேமரா இருக்கா? இவர் தான் எப்ப பார்த்தாலும் சிக்ஸ் ஓட்டுதே ஒரு வேலையா போச்சு. அவருக்கு நரேஷ்க்கும் விடுங்க சிக்ஸ். சரியா அடிக்கல. இவர் வந்து நல்லா ஃபுட்பால் பிளேயருங்க. யாராவது அவர் பேர்னா மயிராண்டி. கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அவரோட ஹேர் ஸ்டைல் இவர் வச்சிருக்கலாம், ஆனா அவர் மாதிரி விளையாடுறது இவர் மட்டும்தான். அப்ப நான்டா வேற யாரும் இவர் தான். அப்படியே சுத்தின்னு போ. காருங்க சாமிடா. இந்த ஆமியை கொஞ்சம் அப்படியே சுத்தி காமிங்க. இதான் சைடு பார்ப்பாங்க. பாருங்க, நம்ம ஜி வந்து செம்ம கெத்து டிரைவருங்க. ஒரு ஸ்கிராச் கூட இல்லாம வச்சிருக்காரு பாருங்க. இங்க ஒரு ஸ்கிராச் இல்ல, அப்படி வாங்கின புதுசு அப்படியே இருக்கு பாருங்க. ஒரு ஸ்கிராச் இல்ல பாருங்க. இங்க இந்த சைடு வாங்க, இந்த சைடு வாங்க. சைடு கண்ணாடியெல்லாம் வண்டி ஓட்டுறாரு, அதெல்லாம் டிரைவரா? இங்க பாருங்க, அந்த சைடு மட்டும் சைடு கடை இருந்தா போடுமா, இந்த சைடு வேணாமா? சரி, நீங்க வாங்க உள்ள போலாம். இங்க ஒரு க்ளோஸ் அப் அப்படியே பாருங்க. பயங்கரமா மழை பெஞ்சுதுங்க, ரொம்ப பயங்கரமா மழை பெஞ்சுதுங்க. பாருங்க எவ்வளவு தண்ணி பாருங்க. முன்னாடி தாங்க எடுத்து கழுவணுமே, திருப்பியும் ஊத்திச்சுங்க. நானும் தாங்க. எல்லாம் இவன் போன ஒண்ணுக்குதான். ஆமா, எல்லாம் இவரு போன ஒண்ணுக்குங்க, பாத்துக்கோங்க. அப்படியே ஊரோட அழகு அப்படியே சுத்தி காமிங்க. அப்படியே போயிடுங்க. நீங்க அப்படியே வாங்க. 55 நிமிஷம் இருக்கு. 8 நிமிஷம் ஆச்சு. ஃபாஸ்டா போடும். ஏதாவது பேசினா இப்போ இந்த ஊர் வந்து ரொம்ப அழகான ஊர், ரொம்ப பசுமையான ஊர். இங்க அடிக்கடி கிணறுலாம் அப்படியே ரொம்ப பக்கத்துல இருக்கும். அப்படியே வந்துனே இருக்கும். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா புல்லுலாம் நல்லா விளைஞ்சிருக்கு. பட் என்ன ஒன்றா இங்கே அடிக்கடி கரண்ட் போயிடுங்க, அதுதான் பிரச்சனை. நாங்களே அடிக்கடி கொசுக்கடி பாருங்க, கையெல்லாம் எவ்வளோ வீங்கி போயிருதுன்னு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. என்ன இருந்தாலும் மக்களுக்கு சேவை செய்யறது தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். அதனால என்னமோ நாங்கள் இங்கே வந்திருக்கோம். எங்கள் கோஆர்டினேட்டர் மிஸ்டர் மணிகண்டன் சார் இல்லாமல் எங்களால் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. அதுவும் இல்லாமல் லவ்லி சார், அப்புறம் பல்ராமன் சார், அவங்க அன்பு சார், அவங்களாம் அடிக்கடி வந்து இந்த மாதிரி கேம்ப் வந்து கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக நடத்தி கொடுத்து அவங்களாம் கொஞ்சம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம். இங்கே வந்து நம்ம நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கோம்.
அந்த ஒரு ஆக்டிவிட்டியை இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க. இது வந்து எங்க ஸ்டூடெண்ட் நட்டு வச்ச மரம் தான். அதாவது என்ன பண்ணாங்கன்னா 2 அடிக்கு ஒரு குழி தோண்டி மண்ணெல்லாம் எடுத்து ஏற்கனவே வாங்கிட்டு வந்த செடியை இங்க நட்டு வைக்காங்க. இதனால வந்து கிரீன் ரெவல்யூஷன் வந்து ரொம்ப அதிகரிக்குதுன்னு நாங்க நம்புறோம். குளோபல் வார்மிங் கம்மியாகும், மரம் வளர்ப்போம் மழை பெறும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்கு. அப்படியே இந்த சைடு வாங்க. இது வந்து இந்தியாவிலேயே மிக கம்மியாக கிடைக்கக்கூடிய அரிய வகை செடி. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்கின் கேன்சர் அந்த மாதிரி டிசீஸ்க்குலாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த குஷ்டம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி டிசீஸ்க்குலாம் இந்த பிளான்ட் வந்து ஒரு நல்ல மெடிசன். இங்க இருக்காரு பாத்தீங்களா, இவரு தான் அவதார் சிங். ஃபுட்பால் ஆடி மூக்கு வந்து அவதார் மூக்கு மாதிரி ஒன்றும் இல்லடா. கொஞ்சம் மூக்கு அப்படி கொஞ்சம் கிட்ட காமிங்கண்ணா. இவர்தான் எங்க சிஎஸ்சி மாப்பிள்ள பண்றாரு. சிஎஸ்சி போடுங்கல்ல சிஎஸ்கி இவர் தான் ராஜா ஹீரோ சம்திங் 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 பிளா 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 எல்லாம் பண்ணணும். இவனை அடிக்கடி போன் பண்ணி வீட்டுக்கு தான் கூப்பிடுறாங்க. என்னன்னு தெரியல. இதை பத்தி விசாரிக்க சொல்லி நாங்க மேல இடத்துல உத்தரவு கொடுத்துருக்கோம். அவங்களும் ஒரு தனி குழு வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டா என்ன ஆச்சு இவ்வளவு நாள் ஆச்சுன்னு கேட்டா சட்டம் தன் கடமை செய்யுன்ட்டு ஓலத்தை ஒத்துக்கிறாங்க பாடு. இப்ப இந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா இவரு 2 மாசமா பித்தம் பூச்சி அலையிறாரு. பிரைட்டா இருக்கு. இப்ப நான் கண்ணாடி கழட்டிட்டு இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கேன்னா பாத்துக்காங்களேன். நீங்க வந்து பாருங்க. அதாவது இந்த ட்ரம் பாத்தீங்கன்னா இந்த ட்ரம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ட்ரம்மு, நீல கலர் ட்ரம்மு. ஒரு 18ல இருந்து 22 கோணம் இருக்கும் அந்த தண்ணி இந்த ட்ரம்மு பிடிக்குங்க. அதாவது இந்த சைடு அப்படியே நேரம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுல தான் இந்த ட்ரம் கொடுத்தாங்க. அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கின்னு வந்தது நம்ம சிஎஸ்சி பசங்க தான். அதுக்கோசம் அவங்களுக்கு வந்து ஒரு கிரேட் அப்ளாஸ். அப்புறம் நீங்க இந்த சைடு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் இந்த சைடு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த பில்டிங்லாம் நாங்க கொஞ்சம் பெயிண்ட் அடிக்கலாம்னு இருந்தோம். ஆனா என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா சார் வந்து அந்த அளவுக்கு சொன்னா வாங்கிட்டு வரல. சார் வந்து அந்த அளவுக்கு சொன்னா வாங்கிட்டு வரல. ஆனா இந்த சைடு பாருங்களேன், செம்மையா பெயிண்ட் அடிச்சு வச்சுறாங்க. ஆனா இந்த ஈஸி பசங்க என்ன பண்ணாங்க, மேல சரியாவே பெயிண்ட் அடியில. இதுக்கோசமே அவங்களை ஏதாவது பண்ணும். எவ்வளவு அழகா இருக்கு. இதெல்லாம் நம்ம எங்க ட்ரிபிள் கிளாஸ் பொண்ணுங்க அடிச்சது. ட்ரிபிள் சிஎஸ்சி அங்கெல்லாம் நம்ம ஜிப்சன் ஜோஸ் தான் ஆச்சாரு. பாருங்க பல்ப்ல எல்லாம் சேர்த்து வச்சுக்கிறாரு பாருங்க. இப்படி வாங்க. இதெல்லாம் நம்ம ஈஸி பசங்க ஆச்சு. ரொம்ப அருமையா வச்சிருக்காங்க பாருங்க. இங்க ஒரு மஞ்சள் கலர், அங்க ஒரு மஞ்சள் கலர், அங்க ஒரு நீல கலர். எங்க கிரேட் மன்சூர் அலிகான். இவரோட ஆள் பேர் என்ன சொல்லுங்க. இவரை பத்தி அவ்வளவு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இவர் வந்து ஜஸ்ட் அ குட் ஒர்க்கர். அதாவது பாத்தீங்கன்னா இந்த நெட்டு வச்ச 22 செடியில 20 செடி இவர் தான் நட்டாரு. நான் போயெல்லாம் சொல்ல மாட்டேன். புடிங்கிட்டாரு எல்லாத்தையும். நெட்டு வரும் புடிங்கிட்டே இருக்காருங்க. சரியான பைத்தியார் பைத்தியார் புடுங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துடுறது. இந்த அழகை பார்த்து 2 பொண்ணு இந்த அழகை பாருங்களேன். அந்த மூக்கு, அந்த காது, அந்த கண் போன்ற பற்கள். சரி இந்த அதெல்லாம் விடுங்க. இப்ப கொஞ்சம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவரை பத்தி பேச ஆரம்பிச்சுன்னா நாயெல்லாம் கொலக ஆரம்பிச்சது. ஊர்ல இருந்தாலே ஒரு பெரிய கலவரம் வரும். சரி இன்னொரு வாட்டி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நாய் கத்துட்டானே வாங்க. சரி இந்த கேம்ப பத்தி சொல்லுங்க. குட் எக்ஸ்பீரியன்ஸ். அங்க பார்த்து சொல்லுங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா கொஞ்சம் பயந்துட்டேன். ஏன்? இந்த ஜோசப் பேய் மூஞ்ச பார்த்து பயந்துட்டேன். அப்படியே திரும்புங்க. அங்க போங்க. அங்க பாத்தீங்கன்னா அவர் விடுங்க. வேற எதுவும் இல்ல. நல்ல பசங்க கூட ஜாலியா இருந்தேன். சரி அப்புறம் சரி வாங்க நம்ம அசோக போய் பாருங்க.